நான் பொடா சிறைச்சாலையில் இருந்தேன். என் பக்கத்தறையில் செவந்தியப்பரும் கணேசமூர்த்தியும் இருந்தார்கள். அடுத்த அறையிலே பூமிநாதனும் வீர இளவரசனும் இருந்தார்கள். அடுத்த அறையிலே அழகு சுந்தரமும் கணேசனும் இருந்தார்கள். அப்பொழுது பத்திரிகை செய்தியை பார்த்தேன். மலேசியாவிலே ராமநாதபுரம் கொடிக்கோத்தை சேர்ந்த 12 இளைஞர்கள் அவர்கள் தங்கியிருந்த வீட்டில் போதைப் பொருள் வைத்திருந்ததாக அவர்கள் மீது வழக்கு போடப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்படுகிற அந்த வழக்கிலே கூண்டிலே அடைக்கப்பட்டு விட்டார்கள். போதைப் பொருளை கடத்தியவன் விற்றவன் அந்த வீட்டின் உரிமையாளன் அவன் கீழ் புளோர்ல இருந்திருக்கான். இவங்க மாடியில வேலை செஞ்சுட்டு வந்து இந்த பையங்க சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் கிட்ட பணம் கொடுத்து சரி கட்டிட்டவன் இந்த 12 தமிழ்நாட்டு பையங்க மேல காட்டி கொடுத்துட்டு ஓடிட்டான். அவனை விட்டுட்டாங்க போலீஸ்ல. 12 பேருக்கு மரண தண்டனை வந்துவிடும். வேலூர் ஜெயிலில் இருந்து என் நண்பர் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் யஸ்வந்த் சின்ஹாவுக்கு உருக்கமாக ஒரு கடிதம் எழுதினேன். குற்றமற்ற 12 பேரை நீங்கள் காப்பாற்றுங்கள் என்று. யஸ்வந்த் சின்ஹா நடவடிக்கை எடுத்தார். 12 பேர் காப்பாற்றப்பட்டார்கள். தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்களை போய் நிருபர்கள் சந்தித்தார்கள். நான் நீ இப்ப சொன்ன மாதிரி நான் தான் காப்பாத்துறேன், நீ தான் காப்பாத்துறேன்னு பல பேர் அவளை போய் பார்த்தாங்க. தம்பி சொன்ன மாதிரி அவர்கள் மனச்சாட்சி உள்ளவர்கள். ஜூனியர் விகடன் போன்ற பத்திரிகை நிருபர்களை அழைச்சி எங்களை காப்பாற்றினவர் வெளியில இல்ல, அவர் வேலூர் ஜெயிலுக்குள்ள இருக்கிறாரு, வைகோ எங்களை காப்பாற்றினார். தமிழனுக்கு ஒரு துன்பம் என்றால் எங்கே இருந்தாலும் காப்பாற்றுவோம். தேவேந்திர குல வேளாள சமூகத்தை சேர்ந்த மணிவண்ணன் மலேசியாவிலே கொலை செய்யப்பட்டு இறந்து கிடக்கிறான். குடிசை விட்டு இருக்கிறவன் தாயும் தகப்பனும் பிள்ளைமாத்த பார்க்கலன்னு அழுத போது மத்திய அரசோடு போராடி பார்த்து முடியாமல் எங்க சக்திக்கு மீறி திருச்சி பாஸ்போர்ட் ஆபீஸ்ல 48,000 பணம் அடைக்கலம் கொடுத்து விட்டு பதிவு செஞ்சு கொண்டு வந்து சேர்த்து என்ன ஏர்போர்ட்ல இறக்கி அவர் வீட்டுல கொண்டு சேர்த்தோம். அந்த குடிசைக்கே நான் போயிட்டு வந்தேன். அவங்க எங்க கட்சி கிடையாது. எங்கே துன்பம் என்றாலும் நாங்கள் தமிழனின் கண்ணீரை துடைப்பதற்கு மறுமலர்ச்சி திமுக போராடும்.